திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காந்தாரி கிராமத்தில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் அவற்றை கொள்முதல் செய்து கிட்டங்கிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்துல இந்த ஆண்டு 1,50,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பெருகவளந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் 382 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் என்பது திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மன்னார்குடி அருகே காந்தாரி கிராமத்துல சுமார் 2,700 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில அங்கு உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகள் தங்கள் நெல் மூட்டைகளை விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 2 நாட்களாக விடுமுறை தினம் என்பதால் நெல் மூட்டைகள் என்பது கொள்முதல் செய்யப்படாமல் இருந்த வண்ணம் சுமார் 50,000 நெல் மூட்டைகள் தற்பொழுது அங்கு தேக்கமடைந்திருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் நெல் மணிகளை கொட்டி வைத்து காய வைத்து வருகிறார்கள் விவசாயிகள். இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்தால் மட்டுமே அவர்களுடைய செலவு தொகையை எடுக்க முடியும். உடனடியாக நெல் மூட்டைகளை இயக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.